தங்கமயில இந்த வீட்டுக்குள்ளே சேர்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு. அதாவது என்னென்னா, என்ன நடந்தாலும் சரி பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் இந்த ஒரு பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சு வெளில வர தான் போகிறாங்க. ஜெயிலுக்குள்ளேயே அவங்கள வச்சு கதையை கொண்டு போக முடியாது. ஸோ அடுத்த நாளே ஜாமீன் கிடச்சிரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ புது ப்ரோமோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உள்ளார கோமதி ஏற்கனவே மயங்கிற மாதிரியே அவங்களுக்கு நெஞ்சு வழியெல்லாம் வர மாதிரிலாம் காமிச்சாங்க. அதெல்லாம் பேனிக் அட்டாக் போகிற ஒரு பயத்தில் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாத்தையுமே அடுத்த நாள் இப்போ கோர்ட்டு கூட்டு வந்தால் இங்கே முத்துவேலும் சக்திவேலும் அவங்க சாட்சி சொல்கிறாங்க. அத்தனைக்கும் தங்கமயில் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கே கடுப்பாகுதுன்னா, தங்கமயில் அவங்க அம்மா அப்பா சொன்னாங்கிறதுக்காக ஸ்டேட்மெண்ட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமான்னு தலையாட்டினாங்கிறதோடு நிறுத்திப்பாங்கன்னு பார்த்தா கோர்ட்டுக்கு வேற வந்துட்டாங்க. கோர்ட்லேயும் பார்த்தா ஆமாம் எனக்கு கொடுமைப்படுத்தாங்கிற மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துருக்க. பாக்கியம் என் பிள்ளைய கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி காயப்படுத்திட்டாங்க, அபாஷனுக்கெலாம் காரணமாயிட்டாங்க, இப்போ என் பிள்ளை அந்த நிலமையில் இருக்கிறதுக்கான காரணமே இவங்க தான், அவளால் பேசவே முடியலங்கிற அளவுக்கு இதெல்லாம் பேசுகிறாங்க. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியாகி திருப்பி தங்கமயிலை பார்த்தா தங்கமயில் திருன்னு முடிக்கிறாங்க. அப்போ தங்கமயிலுடைய கதாபாத்திரம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகுங்கிறது போக தெரிய ஆரம்பிக்குது. இதனால தான் முதல் கமெண்ட்லேயே இன்றைக்கி ப்ரோமோவில் கீழே பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் தங்கமயில வீட்டுக்குள்ளே சேர்த்திங்கன்னா அவ்வளோதான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொந்தளிக்கிறத பார்க்க முடிஞ்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ அடுத்த கட்ட விஷயங்களும் இப்போ நடக்க போகுது. இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ முத்துவேலும் சக்திவேலும் அவங்க இப்போ சாட்சி சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது என் தங்கச்சி குடும்பம் அப்படி ஒரு மோசமான குடும்பம் கிடையாது, வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்துகிற மாதிரி அவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. என் பொண்ணுமே அங்கே தான் இருக்கா, நாங்கள் இத்தனை வருஷமாக பேசாட்டி கூட அவங்க எப்படி நடந்துப்பாங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஜாமீனுக்கு இவங்க தான் அந்த ஒரு உத்தரவாதம் கொடுக்குற மாதிரி கேரண்டி கொடுக்குற மாதிரி கையெழுத்து போட போகிறாங்களாங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சக்திவேலுமே சொல்கிறார். சக்திவேல் மேலே ஏறிட்டு என்ன பண்ணுறாருன்னா, சக்திவேல் எப்படி நமக்கு சாதகமாக பேசுவார் அப்படின்னு அந்த பாக்கியமும் மாணிக்கமும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து அந்த குடும்பம் சொன்னது அத்தனையுமே போய் அவங்க பேசுனது எல்லாமே கம்ப்ளீட்டாக என்டையராக யாருமே நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச, இதனால தான் அவங்களுக்கு இப்போ ஜாமீனே கிடைக்குது. ஸோ ஜாமீன் கிடைச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்க சரி ஓகே அப்படின்னு வெளில வந்ததுக்கப்புறமா என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பாண்டியன் நெகிழ்ந்து போயிடுறார். நம்ம வெளில வர்றதுக்கு முக்கியமான காரணமே நம்மளுடைய மனைவியுடைய அண்ணனுங்க தான். யாரை நம்ம எதிரியாக பார்த்தோமோ அவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க கையை பிடிச்சி எனக்காக இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, நான் அதை மறக்கவே மாட்டேன்னு சொல்ல, இந்த பக்கம் கோமதியும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்க. ஸோ இப்போ இந்த ஒரு பிரச்சனையால் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பமும் வேல் குடும்பமும் சேரப்போதான். ஏன் அப்படின்னா இவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வெளியேருந்து ஒரு ஆளால் இவங்களுக்கு ஒரு ஆபத்துங்கும் போது சரியாகிற மாதிரி இந்த கதை போதாங்கிறத ஒரு பக்கம் பார்க்கணும். இன்னொரு பக்கம் இப்போ அவங்க வெளியே வந்திருக்கிறது ஜாமீனில் மட்டும் தான் வெளில வந்திருக்காங்க. மொத்தமாக இந்த கேஸ் இன்னும் முடியல. இந்த கேஸ் முடிகிறதுக்கு இன்னும் நாட்கள் ஆகும் அப்படிங்கிறதும் தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ அதனால் அதுக்கிடையில் இப்போ அந்த நகை விஷயம் இருக்குல்ல, அந்த நகை விஷயத்தை இன்னும் மீனா சொல்லாமல் இருக்கிறதே ரொம்ப தப்பான விஷயம். மீனாவும் சரி ராஜியும் சரி வாயில் கொழுக்கட்டையாங்கிற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் அதில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு என் நகையெல்லாம் அவங்க வீட்டில் இருக்குது, அவங்கள கொடுக்க சொல்லுங்கள், என் பொண்ணை வேணாங்கிறாங்கல்ல, இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல, கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்ன கவரிங்காக இருக்குது, நாங்கள் ஒன்றும் கவரிங் போலையே, நான் 80 பவுன் போட்டேனே, எங்கே என் 72 பவுன் அப்படின்னு கேட்குற மாதிரி புது கலாட்டாவெல்லாம் ஆரம்பிச்சு ஏதோ இந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுறதுல போலீஸே பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி இந்த பாருங்கம்மா அவங்கள கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறேங்கிறாங்க, நீங்கள் அந்த பொண்ணை வீட்டுக்கு ஏற்றுக்கணுங்கிறாங்க, இல்லை அப்படின்னா திருப்பி இந்த கேஸ் நடக்க ஜாமீன் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களை திருப்பி அடுத்த ஹியரிங்கில் உள்ளே போட்டு தூக்கி போடுறது கூட வாய்ப்பு இருக்குன்னு பேசின உடனே சரவணை நம்மளால் நம்ம குடும்பம் இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட வேணாம், காயப்பட வேணாம், நான் கூட வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தங்கமயில திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன். ஆனால் வீட்டில் எல்லாருமே அவங்கள வெறுப்போட பார்க்கும் பொழுது அதை மீறி என்ன செய்ய போகிறாங்க. ஏற்கனவே தங்கமயில ஒரு தடவை போய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசாமல் இருந்தார் பாண்டியன். ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போகும்பொழுது மேலே இருந்து அந்த பந்தல் விழும்போது அவங்க உயிரை கொடுத்து காப்பாற்றினாங்கன்னா அவங்கள மன்னிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இங்கே கொஞ்ச நாள் அவங்கள அப்படியே நம்மளே பாவம் தங்கமயிலிச்ச என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா தான் போய் சொன்னாங்க, தங்கமயில் வாயில் விரல் வச்சா கூட கடிக்க தெரியாத பார்ப்பாங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்க. கடைசியாக அதில் இந்த மாதிரி ஒரு 2-3 சம்பவங்கள் நடந்து தங்கமயில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அப்புறம் சேர்ந்துக்கிட்டாங்கிற மாதிரி கதையை கொண்டு போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். அப்படி நடக்க தான் வாய்ப்பு ஜாஸ்தி. ஆனால் நிறைய பேர் சொல்வது என்னென்னா, தங்கமயில் வேணாம், இந்த கதையில் அவங்க முதல்ல கழட்டி விட்டுட்டு சரவணனுக்கு இன்னொரு பொண்ணை பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிற மாதிரி கதையை கொண்டு போகலாம், ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் பெட்டரா, இல்லை தங்கமயில் தாங்க திருப்பி வரப்போகிறாங்க அது எங்களுக்கே தெரியுதுங்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே பாக்கியம் மாதிரி ஒரு கதாபாத்திரம் இவ்வளோ மோசமான பொய்கள்லாம் சொல்லி எல்லாம் அடுக்கடுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறதுனால பாக்கியம் மாணிக்கத்தை அப்படியே கழட்டி விட்டுட்டு தங்கமயில கூட்டுறது, அதாவது உங்கள் அம்மா அப்பாவுக்கு உனக்கு நீங்கள் சம்மந்தமே கிடையாதுன்னு கூட்டுற மாதிரி இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தங்கமயில் வேணாம் சரவணனுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஒரு பிரச்சனையால் பிரிஞ்ச அண்ணன் தங்கை சேர்ந்ததை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இடம்பொருளில் ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் இருக்கும், இடம்பொருள் நவ்வில் ரிவ்யூஸ் அண்ட் ஃபேஸ் வீடியோஸ் இதெல்லாமே நிறைய இருக்க போகுது, ஷார்ட்ஸ் இதெல்லாம் இருக்க போகுது. இது இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரி வீடியோஸ் நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.